வெல்கம் டு சேனலு. என் பேத்தி இப்போ சொல்லிட்டாப்புல. நான் வந்து இப்போ பலாக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பலாக்காயை கட் பண்ணிக்கிறணும். அது கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் போட்டு வதக்கணும். வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கோம்ல குழம்பு மசால் பொடி அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் சில்லை வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சில்லை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்பிறகு குழம்பு கூட்டி வைக்கணும். இந்த காயை வந்து வேக விட்டு வடித்து எடுத்து நல்லா வெந்துருச்சு இல்லையா, வேகவும் அந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு 2 பருப்பு வேணும்னாலும் நமக்கு துவரம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கவுமேவும் இந்த காயை போட்டு நல்லா காய விடணும். நல்லா கொதித்து காயணும். காய்ஞ்ச பிறகு லைட்டாக புளி ஊற்றி அப்படியே பழையபடியும் கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளித்து இறக்கி வச்சோம்னா குழம்பு சூப்பராக இருக்குது. இது வந்து வெந்தனத்தை காட்டுறேன். அதாவது கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு சின்ன பட்டையை போட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் நான் அரைச்சி வச்ச மசாலையும் கொஞ்சம் போட்டு மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு